இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மே மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, மிகவும் சிறப்பென்று சொன்னால் இந்த மாத தொடக்கமே நம்மளுக்கு சரியாக இருக்குது சுவாமி. இந்த மாதம் மே மாதம் தொடக்கம் 1/5/2024 முதல் 31/5/2024 வரைக்கும் இனிமை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் என்றால் அது உண்மை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா மே மாத தொடக்கத்திலே இருந்து வந்த குரு பகவான் இடம்பெயர்ந்து 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நேரடியாக நேர்கதிலேயே இருக்கார். இடம்பெயரக்கூடிய நாளும் உங்களுக்கு சரியான நாள் விடுங்க. உங்களுக்கு குட் டைம் ஸ்டார்ட் நவ் என்று தான் சொல்லலாம். ஒரு மாத தொடக்கத்திலே கிரகங்கள் மாறுது, மாத தொடக்க நாளிலே மாறுது. நம்மளுக்கு நன்மை, முதல் வெற்றி, முற்றிலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிகாரங்களுக்கு. ஒரு மனுஷன் திருவாயால திருநாமங்கள் சொல்லணும். விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம், அரகர நம பார்வதீபதே, அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம. இறைவன் நாமத்தை எந்நேரமும் இனிமேல் சொல்லலாம் சுவாமி. இனிமேல் அதாவது தெய்வங்களே இல்லை என்று கூறிக்கொண்டிருந்தாங்க விருச்சிக ராசி. யாரும் இல்லை, கடவுள் இல்லை, என்னை யாரும் காப்பாற்ற ஆள் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, தெய்வங்கள் இறங்கி உங்களுக்கு செய்ய போகிறாங்க. நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிறதுக்கான காலம் இதோ வந்துவிட்டது. உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய போகிறாங்க. எல்லாமே இழந்துட்டீங்கல்ல, இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலம். முதல் நாள் முதல் வெற்றி. உங்களுக்கு ஒரு மாதம்னா எல்லா நாளுமே வெற்றிங்க. நம்மளுக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவரே தான். நம்ம பிரச்சனையிலேருந்து 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அவர் தான். அந்த லாபாதிபதி புதன் பகவான் நீச்சம் பெற்று காணப்பட்டதால் தான் தொந்தரவு. 8ஆம் தேதிக்கு அப்புறம் லாபத்துக்கு வரார் ஐயா. எந்த தொந்தரவும் கிடையாது. அவரே 8ஆம் அதிபதியாகவும் வரார். ஏன்னா வரவு என்பது 8ஐ குறிக்கும். 8லேருந்து தான் என்ன கிரகங்கள் பார்க்குதோ அந்த பார்வைத்தன்மை தான் நம்மளுக்கு 2ஆம் இடம் தனக்கவரவு இருக்கும். அந்த அமைப்பை பார்க்கும் பொழுது புதன் பகவான் 8ஆம் தேதிக்கு அப்புறம் நீச்சகத்திலேருந்து வெளியே வந்துடுறார் ஐயா. உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யப்படும். இது வரைக்கும் இழந்துட்டோம், வேலை இழப்பு இழந்துட்டோம், டைவர்ஸ் ஆகிடுச்சு, கல்யாணம் திருமணம் எல்லாம் சுபகாரியங்கள், எனக்கு எதுவுமே நடக்கலை சாமி, தன்னம்பிக்கை இழந்துட்டு இருக்கோம். நம்ம தன்னம்பிக்கை என்பது வாழ்நாளில் கிடையவே கிடையாதுங்க. இது ஓராண்டு காலம் சரியில்லாத ஒரு அமைப்பு. உடல் உபாதைகள் போன மாதம் 3 மாதமாக உடல்நிலை வேறு சரியில்லை. ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றால் அவர் எப்போ உச்சம் பெற்றோரோ அப்போலேருந்து உடல்நிலை சரியில்லை. பிப்ரவரியிலேருந்தே சரியான நிலைமையில் இல்லை, ஜனவரிலேருந்தே சொல்லலாம். இப்போ படிப்படியாக முன்னேறி கொண்டே வருது சுவாமி. எல்லாமும் நல்லதே நடக்கிற காலமாக வருது. உடல் அமைப்பில் இருந்து வந்த பிணிகள், நோய் நொடி என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இனிமேல் மாறிடு சாமி. பயப்படாதீங்க. ஒவ்வொரு நாளும் நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் தேடி வருது விருச்சிக ராசிக்காரங்க. சூப்பர். ஒரே வார்த்தை, சுபருடைய பார்வை எப்பொழுது மேலே படுதோ உங்களுக்கு எல்லாமே வெற்றிங்க. அதுவும் இல்லாமல் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் அங்கே அவர் 5ஆம் இடத்துக்கு செல்கிறாரு. அங்கே ராகுவோட சம்பந்தப்படுகிறார். இந்த பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானோட செவ்வாய் சேர்க்கும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்பங்களும் செல்வங்களும் சேரும். இடம்பெறக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லலாம். நல்ல அமைப்புங்க இதெல்லாம். சூரியன் அவரும் உங்களுக்கு தொழில் அதிபதி அவர் தான். தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய ஜீவனம் 10ஆம் அதிபதி அவர் தான். 2ஆம் அதிபதி குரு பகவான் தான். அவருக்கு நேரடியாக 7ஆம் இடத்துல பார்வை பதிக்கிறார். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. 7ஆம் இடத்துல சென்று நேரடி பார்வை. இது வரைக்கும் சனி பகவான் நம்மளை பார்த்துருந்தால் அந்த 10ஆம் பாவகத்தில் தண்டனை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் நாம் இருந்துட்டோம். இனிமேல் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நாம் மாறிட்டோம் சாமி. இனிமேல் ஒவ்வொரு நாளும் வெற்றி வெற்றி, உபஜயஸ்தானம், தர்ம கர்மாத்தி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இனிமேல் சனி பகவானுடைய பார்வை, குரு பகவானுடைய பார்வை எப்பொழுதெல்லாம் பதியுதோ தர்ம கர்மாத்தி யோகம் என்று சொல்ல, தர்மனும் கர்மம் என்று சொல்லக்கூடிய நம்ம மூதாதைகள் செய்த புண்ணியங்கள் அனைத்தும் இப்பொழுது வந்து சேரப்போகுது. இந்த மாத தொடக்கத்திலே உங்களுக்கு விடுங்க. இனிமேல் தூள் பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரு பிச்சை எடுக்கும் யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளாக போயிட்டாங்க. இனிமேல் பிச்சைலாம் நீங்கள் எடுக்க தேவையில்லை ஐயா. எல்லாமே இழந்துட்டு நிற்கிறலாம் சொல்கிறதுலாம் தப்பு, தவறான விஷயம். நம்மளை விட கீழ்மட்டத்தில் ஒன்றும் நாம் பார்க்கலை. இப்போயாவது நிலை பெற்றாவது நிற்க வச்சுட்ருக்கான். அதெல்லாம் எல்லாமே தாண்டி வருது. எல்லாம் இருக்குது, அதான அனுபவிக்க முடியல. நாம் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பில் நாம் இல்லை. அதனால தான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் செய்யக்கூடிய காலம் இனிதே நெருங்கி வந்துட்டுது சுவாமி. எதுவுமே பிரச்சனையே கிடையாது. இனி தொடர்கின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய வெற்றி வெற்றி, உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இனிமேல் பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சுபருடைய பார்வையும் விழுது. நேரடா லாபஸ்தானத்தில் முதல்ல விழுதுங்க. உங்களுக்கு குருவோட பார்வை லாபஸ்தானத்தில் விழுது. அந்த லாபாதிபதியும் நீச்சப்பட்டு வெளியே வந்துடுறாரு.
அவரோடு சேர்ந்து அவரும் இடம்பெயரக்கூடிய காலம். நேரடி பார்வை. இது வரைக்கும் இரவு தூக்கம் இல்லாமல் இருந்து வந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணம் தாக்கியம், அதான் முக்கியமாக தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய காலம் விரைவில். அதாவது ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் ஆகலைங்க, இந்த மே மாதம் ஃபிக்ஸ் ஆகி திருமணம் ஆகக்கூடிய பாக்கியங்கள் ஏற்பட போதுங்க. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குழந்தை பேர் ரொம்ப நாளாக எனக்கு குழந்தையே இல்லைங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பு. ட்வின்ஸு பிறகுற மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு ட்வின்ஸு பிறகு போதுமா. இந்த ஆண்டு அதிகமான கலப்பு திருமணங்கள் காணக்கூடிய காலகத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரும் சேரும். அவங்களுக்கும் 2ஆம் அதிபதி புதன் குரு பகவான் அல்லவா, அவர் சுக்கிரனோட வீட்டில் சேரும் பொழுதெல்லாம் கலப்பு திருமணம் என்று சொல்லக்கூடிய காதல் அமைப்புகளாக நிறைய சேரக்கூடிய காலம் இந்த காலம். நிறைய முன்னேற்றம் தரும். நல்ல இதமான அமைப்புகள் நம்ம தேடி வரப்போகுதுங்க. எந்த ஒரு தொந்தரவும் இனிமேல் கிடையாதுங்க. நல்ல ஒரு நிகழ்வுகள் தான். எல்லாமே சூப்பர், சுகம் என்று தான் சொல்லும், ஒரே வார்த்தை சொல்லப்படும். எதையும் போராடி வெற்றி தரக்கூடிய அமைப்பு தான் சுவாமி. இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலமே கிடையாது. தூக்கி போடுங்க, பயப்படுற விஷயமே இல்லை. விருச்சிக ராசிக்காரங்க இனிமேல் பயப்படணும் அவசியமும் இல்லை. மனதில் இருந்து வந்த தேக்கமான நிலைமையெல்லாம் இனிமேல் மாறிவிடும். எண்ணங்கள் பூர்த்தி செய்யப்படும். ஒரே அர்த்தம், எண்ணங்கள் இனிமேல் பூர்த்தி செய்து நீங்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற போகிறீங்க. பிரிவினை என்பது இல்லாமல் கணவன் மனைவிக்குள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா அவங்களாம் சேரக்கூடிய காலம் இந்த மாதத்திலே கொண்டோன்னா அதில் ஆக்டிவேட் ஆகும் சுவாமி. 2ஆம் அதிபதி சுபருடைய பார்வை, சுபரோட கிரகங்களுடைய அமைப்பில் சூரியன் சுக்கிரன் என்று செல்லக்கூடிய அமைப்பு புதனோடு சேர்ந்து அவரும் ஒரு மாதத்தில் ஒரு 15 நாட்கள் கூடவே இருக்கார். அப்படி இருக்கும்பொழுது அந்த கிரகங்களுடைய பார்வையெல்லாம் நல்ல இடத்துல பதிஞ்சு உங்களுக்கு இதமான காலங்களாக மாறக்கூடிய காலம். இதோ இது வரைக்கும் வேலை இழந்தவங்க கூட வேலை செய்யக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக கிடச்சிட்ருக்கோம். நேரம் கிடச்சி வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது ஐயா. இனிமேல் ஜோதிடம்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. விருச்சிக ராசிக்கார் இனிமேல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்க வேலை அவங்க உண்டு. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அதெல்லாம். இனிமேல் எல்லாமே அவங்க ஆக்டிவேட் பண்ணிக்குவாங்க. அந்த மதி அறிவு என்று சொல்கிறோம்ல, மதிநுட்பம் என்று சொல்லக்கூடிய பேங்க் மேனேஜ்மெண்ட், ஒர்க்கு, டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்க தான். இந்த பெயர்ச்சி, அதாவது இது மே மாதம் குரு பெயர்ச்சி நடந்தாலும் அதிலே சூரிய பகவானும் இடம்பெயர்கிறார், சுக்கிர பகவான் இடம்பெயர்கிறார். நீச்சகதியில் இருந்து வந்த நம்மளுக்கு 11ஆம் அதிபதி அவரும் இடம்பெயர்ந்து 8ஆம் அதிபதியும் இடம்பெயர்ந்துகிறார். 8 நீச்சலே நீச்சம் பெற்று அவங்களும் வெளியே வந்துட்டாவே உங்களுக்கு சரியாயிடும் சாமி. தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலம். எல்லாமே நல்ல முன்னேற்றம் தருமா. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் விருச்சிக ராசிக்காரங்க இனிமேல் தொய்வான நிலைமை என்பது கிடையாது. வேலையோ வேலை சார்ந்த விஷயங்களிலோ வேலை அமைப்புகளோ நம்மளுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள், வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் கண்டிப்பாக அமையும் சுவாமி. நேரடியாக வேலையில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடின உழைப்பு நீங்கள் செய்ய வேண்டிய காலம் இந்த காலம். கடின உழைப்பு, நம்மளுக்கு வேலை கொடுங்க, நீங்கள் கொடுங்க, நான் செஞ்சுக்கிறேன். எவ்வளோ சம்பாதிக்க முடியும், நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு. அதாவது தொலைதூரத்திலேருந்து நம்மளுக்கு எல்லாமே வெளியார் மூலியமா, அதாவது வேற்று மதத்தவர் மேற்று இனத்தவர் மூலியமாக நம்மளுக்கு லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு சுவாமி. நல்ல கம்யூனிகேஷன். இது மேலே உறக்க சொல்ல போகிறீங்க. அது ஸ்பீச் இஸ் வெல்லுன்னு சொல்கிறோமில்ல. மனிதன் நல்லதே பேசணும், நல்லதே செய்யணும், நல்லதே நடக்கும் என்று சொல்கிறாங்க. நம்ம அந்த ஸ்பீச்சுக்கு நாம் வரப்போகிறோம். இறைவன் நாமத்தை நாம் எந்நேரமும் சொல்லக்கூடிய காலமாக வரப்போகுதுங்க. இந்த அரகர நம பார்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. அரகர நம பார்வதி அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணா என்று சொல்லணும். ஒவ்வொரு நாளும் சொல்லி நாம் வரணும் சாமி. இந்த திருநாமத்தை சொல்ல சொல்ல உங்களுடைய செயல் திட்டங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. ஒவ்வொரு நாள் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அவரோட வீட்டில், இவர் சுக்கிர பகவான் வீட்டில் செவ்வாய் பகவான் போகிறார். அதாவது எப்படி சொல்கிறதுனா, மீனத்தில் இடம்பெயர்ந்து செவ்வாய் பகவான் இருக்க போகிறாருங்க. அவரோட சேர்ந்து ராகு பகவானும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, இது வரைக்கும் வீடு கட்டாமல் இருந்திருந்தால் வீடு கட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவார் அல்லது தாக்கத்தை கொடுப்பார். லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ராகுவும் செவ்வாயும் சேர்ந்தாலே அந்த அமைப்பே வேறு மாதிரி இருக்கும். மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்பட போதுமா. லக்ஷ்மி கடாட்சம், திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெலாம் ஏற்படுத்த போகிறாங்க. வீட்டில் பார்த்தோன்னா சுக்கிரனோட வீட்டில் அவர் இருப்பார். நல்ல இடம் பெயரக்கூடிய காலம். சுக்கிரனோட வீட்டில் குரு பகவான் இருக்கிறதும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பதும் வருது. இந்த மாதம் முழுவதும் ஒரு 15-20 தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு சூரிய பகவானும் இடம்பெயர்ந்து ரிஷபத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சுக்கிர பகவானும் இடம்பெயர்ந்து வர, புதன் பகவானும் இடம்பெயர்ந்து வர. உங்களுக்கு எல்லாமே நேரடி பார்வை. 7ஆம் 4 கிரகங்கள் நேரடி பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குதுங்க.
உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் விலகக்கூடிய காலம். 7ஆம் அதிபதி அல்லவா சுக்கிர பகவான், அவரே 12ஆம் அதிபதி. நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இனிமேல் ஏற்படுத்தி தரும். குழந்தை பேறு செல்வக்கும் பெறக்கூடிய காலம், திருமணத்தடை பாக்கியங்கள் உடைக்கக்கூடிய காலம், திடீர் திருமணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தும். பயப்படுற விஷயமே இல்லைங்க விருச்சிக ராசிக்கார. இனிமேல் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இறைவனை சேரும். ஐயா, இது தசாபுத்தி நன்றாக இருந்தால் எந்த கிரகமுன்னுடைய தன்மையும் நம்மளை எதுவும் தன்னாது. இருந்தாலும் பரவாயில்லை, மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.